திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். எதற்காக என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தீபாவளிக்கு இனிப்பு, புத்தாடை, பட்டாசு வாங்க வேண்டும் என்றால் சென்ட்ரல் சிறைக்கு செல்லுங்கள் என்கிறார்கள் திருச்சியில். அதிர்ச்சியடைய வேண்டாம். திருச்சி புதுக்கோட்டை சாலையில் கொட்டப்பட்டில் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறை அங்காடியைத்தான் இப்படி சொல்கின்றனர். இங்கு சிறைவாசிகளால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு கிலோ 180 ரூபாய்க்கும், காரம் கிலோ 160 ரூபாய்க்கும், சிச்சுண்டி 20 ரூபாய்க்கும் கிடைக்கின்றது. சிறைவாசிகளால் தைக்கப்பட்ட ஆண்களுக்கான ஆயத்த ஆடைகளும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. தீபாவளிக்காக குறைந்த விலையில் பட்டாசும் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. காரம் வகைகளாக இருக்கட்டும், இனிப்பு வகைகளாக இருக்கட்டும், சட்டைகளாக இருக்கட்டும் மற்றும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும், சிறைவாசிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையிலே இங்கே கைதிகள் மூலமாக தயாரிக்கப்பட்டு ஃப்ரீடம் என்ற பெயரிலே கொடுத்து கொண்டிருக்கின்றனர். விலையும் குறைந்த விலையாக இருக்கிறது, நல்ல தரமாகவும் இருக்கின்றது. ஆயுள் தண்டனை சிறைவாசிகளில் நன்னடத்தை உள்ளவர்களில் இருந்து 28 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் உணவு, பலகாரங்கள் தயாரித்தல், விற்பனை செய்தல், பரிமாறுதல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இதற்கு ஊதியம் மட்டுமன்றி விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் இருந்தும் பங்கு அளிக்கப்படுகிறது. சிறை வளாகத்தில் உள்ள தோட்டத்தில் இயற்கை உரத்தால் தயாரிக்கப்படும் காய்கறிகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் சென்னைக்கு பிறகு திருச்சி சிறை அங்காடியில்தான் அதிகமான விற்பனை செய்யப்படுகிறது. சிறை அங்காடியில் தொடர்ந்து வாங்கி செல்லும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி உள்ளது. இது மாதிரி இங்கே கேள்விப்பட்டேன், சிறை அங்காடியில் இது மாதிரி தீபாவளிக்கு வேண்டி வெடிப்பொருட்கள், துணிமணிகள் மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். நானும் ட்ரெஸ் வாங்குவேன், என்னோடய நண்பர்களையும் அழைச்சிட்டு வருவோம். கண்டிப்பாக அது ஒரு பாராட்டப்பட்ட விஷயம், ஒரு நல்ல முயற்சி, வரவேற்க தகுந்த ஒன்று. சிறை என்பது தண்டனை கூடமல்ல, நெறிப்படுத்தும் அறச்சாலை என்று சொல்லும் வகையில் திருச்சி சிறைவாசிகளுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இதனால் விடுதலையானதும் தொழில் தொடங்கி சொந்த காலில் நிற்போம் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் சிறைவாசிகள். விரும்பத்தகாத சூழலில் தவறிழைத்து தண்டனை பெற்ற சிறைவாசிகளை நன்னெறிப்படுத்தி பயிற்சி அளித்து அவர்களுக்கு வருமானத்தை தரும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறை அங்காடி. இதற்கு பொதுமக்களும் அளித்து வரும் வரவேற்பு பாராட்டக்கூடியது. ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.